ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஷீ இஸ் மை பெயின் அண்ட் மெடிசனோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் லாஸ்ட் எபிசோடில் தான் ஒரு ட்விஸ்ட். ஓகேடா, ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு நாம் அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ 17th எபிசோட் நம்ம எதோட எண்ட் பண்ணியிருப்போம்னா, ஜேகே போயிட்டு ஸ்மோக் எல்லாம் போட்டுட்டு ஒயின் கழுத்தில் அவன் தாலி கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ தலைவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அதுக்காக ரூமில் ரெடியாக உட்காந்துட்டு ஒயினை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அவன் அப்படியே மேலே உட்காந்துருப்பான். இதோடு தான் நம்ம போன பார்ட் எண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் பார்ட். ஸோ அப்போ நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற? என்னடி? அதுக்குள்ளே வேறு சாரி மாற்றிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லிப்பூ வச்சுட்டு கையில் பால் சம்போட வர எங்கள் அம்மா தானே கொடுத்து விட்டாங்க. ஓ, ஷாம்புலாம் உன் மேலே வெறியாக இருக்கான் அப்படின்னு அனுப்பி விட்டாங்களாடி? ஜங்குக்கா, ஃபஸ்ட்டு எழுந்துரு. இந்த பையன் அப்படி மேலே வந்து படுக்கவும் ஒரு நிமிஷத்தில் நானே செர்க்காயிட்டேன். அப்போ அவன் அப்படியே செஸ்ட்லேயே படுத்துட்டு ஆடி ஹார்ட் பீடெல்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அறிகு. அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணியா நான் உன்னை ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு? அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகும்? எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் தானே ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகும். நல்லா தெளிவாக பேசுடி. எங்கடி நான் கட்டினேன் தாலி? உள்ளே போட்டிருக்கியா அப்படின்னு உள்ளே கைவிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துடுறான். இது சங்குக்கா என்ன? இல்லை, இவன்கிட்ட இப்படியே விட்டோன்னா இது சேட்டை இன்னும் அதிகமாயிரும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கோவேன். அப்பாவை அப்படி பேசுனது தப்பு தான், இவன் மேலே தான் ரொம்ப தப்பு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கோ. ஜங்குக்கா விடு, போகணும். ஏய், நான் தாண்டி உனக்கு உள்ளே போகணும். நீ என்ன போகணும்னு துடிச்சிட்ருக்க? எங்கடி போகணும்? நீ எங்கடி போகணும்? நான் தான் உனக்குள்ளே முழுசா ஃபுல்லாக போகணுண்டி. ரெடியா செல்லம்? ஜேகே இங்கே பாரு. என்ன ஜேகே இங்கே பாருன்னு எங்கன்னு கூப்பிடுறீ? இல்லை மாமான்னு கூப்பிடு. அதெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது. ஏய், மாமான்னு கூப்பிடுறீ? எனக்கு தெரியாது. இப்போ நீ மாமான்னு கூப்பிடணும். அதெல்லாம் முடியாது ஜேகே. ஜேகேன்னு வேணால் கூப்பிடுவேன். இல்லை என்னங்கன்னு கூப்பிடுறீ? ஏய் புருஷா அப்படி கூப்பிடு. புருஷா மரியாதை இல்லாமல் என்னடி கூப்பிடுற? இதெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? எல்லா பொண்டாட்டியும் பாடுறீ. புருஷனை ஏங்க என்னங்க வாங்க போங்க அத்தா மாமா பாவான்னு கூட கூப்பிடுவாங்கடி நார்த்து சைட்லாம். அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோ. அதான் சொல்லிட்டேன்லடி. அப்புறம் என்னடி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ, இந்த தாலி வேற என் கண்ணை பறிக்குதேடி. ஆமாம், கேட்க மாறேன்ட்டேன். இந்த தாலி உங்கள் அப்பன் தானே செஞ்சது. ஜங்குக்கா, அப்பாவுக்கு மரியாதை கொடு. என்னடி நாவலம் இல்லையா? அவளை வெயிட்டாரீங்கண்ணா? இல்லை, உன்னை விட இழைச்சி போன மாதிரி இருக்கும். என்னடி? ஆமாம், ஃபெயிட்டாக தான் இருக்க. எழுந்துரு. என்னால் முல்லையடி. உன்னை விட்டு அப்படியே எழுந்து தூரம் போகணுன்னு நினைக்கும் போதே வேணாண்டா. எவ்வளோ நாள் தூரமாக இருந்துட்டேன். இப்போ அப்படியே பக்கத்தில் கட்டி பிடிச்சிக்கோ. என்னமோ பண்ணு அப்படின்னு தொக்கியில் இருக்கானே அவன் சொல்கிறான்டி. ஷம சொல்கிறான். கூப்பிடு அவனை. நீ என்ன பார்த்துக்கிறேன். ஏய், அவன் நீ கூப்பிட்டா தாண்டி எழுந்துப்பான். யார்? ஹலோ, யார் இருக்கீங்க? கட்டில் கீழே யாராச்சும் இருக்காங்களா? ஐயோ, கட்டில் கீழே இல்லடி, எனக்கு கீழே அப்படின்னு உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கிறான். ஜேகே என்ன பண்ணுற? இவன் தாண்டி சொல்லு பேச்சே கேட்க மாட்டான். பார்த்தியா இப்போ கூட எப்படி இருக்கான்னு? இவன் வேணும் நீ வேணும்ன்றிருக்காண்டி. நான் என்னடி பண்ணுறது? அப்போ டக்குன்னு நீங்கள் கையை எடுத்துகிட்டு தள்ளிப்போ ஜேகே அப்படின்னு ஜேகேவை தள்ளி விட்டுடுறீங்க. அந்த தாலி யார்டி செஞ்சது சொல்லு? யார் செஞ்சதுன்னா வெளியிலேருந்து தான் செய்வாங்க. ஐயோ, யார் வீட்டு சைட்லேருந்துடி? அவங்க அப்பா வீட்டு சைட்லேருந்தா? இல்லை அவன் எக்ஸு அதாண்டி மாப்பிள்ளையாக போகிறவன் ஆக மாட்டான். அதை நான் ஆகிட்டேன்ல, அவன் வீட்டிலேருந்து பண்ணதாடி. எங்கள் அப்பா தான் பண்ணி கொடுத்தது. நான் கொஞ்ச நாள் அதை கழட்டிடுவேன். எதுக்கு நீ கழட்டுவ? புருஷன் சம்பாரிச்சவங்க காசில் வாங்கி போட வேணாமா? இப்போதைக்கு இந்த மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கட்டும். அப்புறமா தங்கத்தில் தாலி செஞ்சு உனக்கு மாட்டுட்டா பாட்டு பாடிட்டே மாட்டி விட்டுறேன்டி. புரியுதா? இதுக்கு பொறுப்பெலாம் இருக்க தான் செய்யுது. சரி, பால் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த?
அவங்க அம்மா தான் தந்து அனுப்புனாங்க, எனக்கு தெரியாது. அப்போது 2 பேர் குடிக்கணும்ல. நான் இன்னும் 1 வருஷத்தில் குடிப்பேன் கண்டிப்பாக உங்ககிட்ட. ஜங்குக் என்ன டேடி நடக்காதையா பேசுகிறேன்? ஆமாம் நடக்காதே. என்ன சொன்னேன்? ஏன் நீ நடக்காது? எதுக்கு நடக்காது? நீ எங்கள் அப்பா கிட்டே சாரி கேளு, நான் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கேட்க முடியாது டி, அதான் சொல்லிட்டேன்ல. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா வந்து சாரி கேட்கட்டும், அப்புறமா வேணால் நான் கேட்பேன். ஜேகே நீ பண்ணதான் தப்பு. அப்போ நீ தானே அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும். உங்கள் அப்பா கேட்கட்டும், நான் கேட்குறேன். நீ தான் கேட்கணும். எங்கள் அப்பா கேட்க மாட்டார் ஜேகே. நீ இப்படியே அடம் பிடிச்சிட்டே இருந்தேன்னா இருந்துக்கோ. பக்கத்தில் கூட நீ இறங்க முடியாது. பாலை குடிச்சிட்டு ஒழுங்காக தூங்கு. ஏய் பால் உனக்கும் எனக்கும் தாண்டி, நீ ஃபஸ்ட்டு குடி. எனக்கு வேணாம் ஜேகே, டயர்டாகும்டி. எதுக்கு டயர்டாகும்? ஆல்ரெடி டயர்டாக தான் இருக்கேன். நான் தூங்க போகிறேன், நீ குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி படுக்கிறதுக்காண்டி போகிறீங்க. அப்போ அகைன் உங்களோட கையை பிடிச்சி இழுத்தவன் நெஞ்சோடு அணைச்சிட்டு குடிக்க மாட்டியாடி? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கே வேறு மாதிரி மூடாருடி. அதில் நீ வேறு அடம் பிடிச்சிட்டு இருக்காத. எனக்கு இப்போ என்னென்னமோ பண்ணும் போல் தோணுது. ஒழுங்கா குடி, எனர்ஜி இருக்காதுடி. எனக்கு வேணான்னா வேணா ஜங்குக்கா. அப்போ நான் குடிச்சிட்டு குடிக்கிட்டா அப்படின்னு அவன் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தர்றான். ஜங்குக் குடிடி. என்ன கொஞ்சிட்டும் கெஞ்சிட்டும் இருக்கானேன்னு பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு 2 அலட்டு தான் அலட்டுறான். என்ன இப்படி கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே 2 சிப் மட்டும் குடிச்சிட்டு போதும் ஜங்குக். அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கெஞ்சினா வேலைக்கு ஆகுது போல். நான் தூங்க போகிறேன். தூங்க போகிறீங்களா? இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? இன்றைக்கி நம்மளோட மேரேஜ். அப்போ நைட்டு சாந்தி முகூர்த்தம். அதான்டி ஃபஸ்ட் நைட்டு. அதுதான் நீங்கள் அப்பா கிட்டே சாரி கேளுங்க ஜங்குக்கா, நான் அப்புறமா வேணாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாகிட்டு போயிட்டு படுத்துடுறீங்க. அப்போ அவன் எதுக்கடி சேடாருங்க? என்னாச்சுடி? என்ன தாண்டி உன் பிரச்சனை? உன் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உனக்கு பக்கத்தில் இருக்கும்போது அப்படி ஃபீல் ஆகவே இல்லைல்ல. நான் தான் ஏதோ பெரிய மயிறு மாதிரி உன்னை கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட மதிப்பே இல்லையாடி. அப்போ விருப்பப்பட்டு நீ வரல. உன் கழுத்தில் தாலி கட்டின ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்தியா? அப்படின்னா அந்த இடத்துல தாலி கழட்டி எழுந்திருக்க வேண்டியதானடி. எதுக்கு போட்டுட்ருக்க? உனக்கு எதுவுமே புரியாது ஜங்குக்கா, போய் தூங்கு. இங்கே பாரு அப்படின்னு அவனும் அப்படியே உங்களை திருப்பிட்டு, என்னடி பிரச்சனை உனக்கு? ஜேகே, ஒரு பொண்ணு தான் அம்மா அப்பா வீட்டிலேருந்து வரும்போது அவங்க அம்மா அப்பாவை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ப்ளெஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் இன்னைக்கு என் பேரண்ட்ஸோட கண்ணில் வலியை மட்டும்தான் பார்த்தேன், ஒரு ஹாப்பினஸை பார்க்கவே இல்லை ஜங்குக்கா. எல்லாத்துக்குமே ரீசன் நீ தான். இப்பெல்லாம் பண்ணலன்னா அவனை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாண்டி. அதனால மட்டும்தான் அப்படி பண்ணேன். சரி இப்போ என்ன உனக்கு? அப்பா கிட்டே சாரி கேளு. வயன் அது மட்டும் என்னால் முடியாதுடி, சாரிலாம் கேட்க முடியாது. வேறு ஏதாச்சும் சொல்லு. அதுதான் ஜேகே எனக்கு வேணும். இல்லைடி, நம்ம குழந்தை பற்றிக்கலாம், நீ கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் வர போகும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை ஜேகே என்னை தொடாதா? இல்லை புரியலடி, தொடாதானா நமக்குள்ளே எதுவும் நடக்காது. அதான் ஏன் எதுக்கடி நடக்காது? நீ அப்பா கிட்ட சாரி கேளு. கேட்க முடியாதுடி, கேளு, இல்லைன்னா என்னை தொடாத. ஓ சரி, உன் பின்னால் வரணும்ல, வேறு எவ்வளாச்சும் இருந்திருப்பா, நல்லா எல்லாம் பெருசாக வச்சுட்டு அவகிட்ட போயிடுங்கணும். உனக்கு எப்பயும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சேடாகவே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு தூங்குறீங்க. ஃபர்ஸ்ட் நைட் எப்படியா போகணும்? அப்படியெல்லாம் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் பாரு, எக்ஸ்பெக்டட் தி அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப மோசமாக இருக்குது என்னோடது அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வருது. அப்போ ஜேகே பார்க்குறான், இப்போ இன்னும் மயிரிக்கு வளர்த்துட்ருக்கா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு அவன் அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, என்னம்மா எது வளர? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. சரி, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அப்போது விடு, அது நடக்கும்போது நடக்கும். தப்பு தான், உன்னை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தது தப்பு தான். ஆனால் அதை விட்டால் ஆப்ஷன்ஸ் இல்லை. நீயே சொல்லு பார்க்கலாம்,
அதை விட்டால் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும்? இருந்திருக்காது தான். அப்போ உனையே தெரியுதுலம்மா, அப்புறம் என்ன? சரி சங்குக்கா, அப்போ இப்போ என் ஃபேஸை பார்க்க மாட்டியா? ப்ளீஸ் குழந்த மாதிரி கெஞ்ச விடாதடி. அவன் பக்கத்தில் இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டிருக்க தெரியுமா? சொல்லப்போனால் இமேஜினேஷன்லேயே வாழ்ந்திருக்கேன். சரி, நாளைக்கு அம்மா சொன்னாங்கடி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமா, அதான் ரிச்சுவலாமே. நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். நாளைக்கு வீட்டுக்கு போகணும். கூப்பிட்டு போகிறேன்டி. அங்கே போயிட்டு என்ன அடிச்சிடலாம் மாட்டேல்ல உங்கள் அப்பா முன்னாடி? அடித்தா வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்கிறேன். அப்போ திரும்பி ஒரு முத்தம் கொடுறி. என்னை வச்சுட்டு அது முன்னாடி நான் உனக்கு கேட்கணும்டி. இப்போ எதுக்கு நீ குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? என்ன வேணும் உனக்கு? ஏன்னா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு. சொல்லு. நான் வேற கல்யாணம் பண்ணி கூட்டு வேண்டாம், நீ வேற தொட விட மாட்டேற, ஒருன்னு முறைச்சிட்டே இருக்க. அதான் கேட்குறேன். பிடிக்குமா பிடிக்காதானா? இப்போ பிடிக்கும்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் ஜேகே? பிடிக்காதுன்னு சொன்னால் என்னடி பண்ணுறது? திவாசா பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு வாழணும்டி. அப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போய் சொல்கிறான் பாரு அவன். ஆமாம் ஜேகே, பிடிக்காத ஒன்று. ஆமாம், நீ தானே சொன்ன உண்மையாக இருக்கணும்னு. பிடிக்காது ஜேகே. இந்த மாதிரி ஒரு ரவுடி பையனை யாருக்கு பிடிக்கும்? இப்படி அப்போ பாரு கேர்ள்ஸ்க்கு லவ் கொடுத்துட்டு. ஏய், உனக்கு மட்டும்டி. எனக்கு மட்டும் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. பாரு, இதை நம்புது. இது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கிட்ட திரும்பி வரலான்னு பார்க்கும்போது இது சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுக்க பார்க்குறான். அப்போ நீங்கள் அப்படியே அவன் சைடு திரும்பிட்டு அவன் நெத்தியில் போயிட்டு பிடிக்காமலாடா அவன் கூட இப்படி பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கேன். அவள் ஏன்டி பிடிக்காதுன்னு சொன்னான்? இப்படிலாம் சொல்லாதடி. என்ன சொன்னாலும் நம்பிடுவேன். என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? ஆமாம். சரி, இப்போ உனக்கு ஒரு முத்தை தரேன். அப்போவாச்சும் அந்த அப்பா கிட்ட சாரி சொல்லுவியா? மாட்டேன். நீ இப்போ உங்கள் அப்பாங்கார எதுக்கடி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான்? நீ எந்தடி எனக்கானவ? அப்புறம் எப்படி அவன் போயிட்டு அவன் பண்ணதான் தப்பு. ஜேகே, வயசுக்கு மரியாதை கொடு. நீ போயிட்டு அப்பா கிட்ட சாரி சொல்லு. அப்போ தான் ஃபஸ்ட் நைட்டு. இல்லைனா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு, ஏய் நாடி இடுப்பு கூட தொட விட மாட்டியா? இப்படி கட்டி பிடிச்சிட்டு படிக்கிறதே ரொம்ப ஓவர். நான் தள்ளி படுத்திருக்கணும். அப்புறம் நைட்டு கற்பு பறி போயிடுச்சுன்னா எழுந்திரிச்சு கத்திராதடி. அந்தளவு ஒன்று தூங்க மாட்டேன் ஜேகே. உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன், கவலைப்படாத. நீ தூங்க. தூங்குறேன்டி, தூங்குறேன். அப்புறம் சொல்ல மாறேன்ட்டேன்டி. என்ன தயவு செஞ்சு என் பக்கத்தில் இருக்கும்போது அழாதண்ணே. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி என்னை கட்டி பிடிச்சா அழுதுடி. அதான் கஷ்டமாக இருக்குது நீ அழும்போது. அதுக்கு தான் அப்படி குழந்த மாதிரி வாய்ஸை வச்சு பேசிகிட்டு இருக்கியா நீனு? ஆமாம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு நல்லா வச்சுக்கணும்லடி. அவன் தானே ஆமலை. அதை விட்டுட்டு அவளை அழுக விட்டுட்டு நல்லா வாடி இருக்கு. எனக்கு பிடிக்கலடி. அதான் தயவு செஞ்சு அழாத. அதுவும் என் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அழுதுறாதடி. உன்னை அழ விடாமல் பார்த்துக்குவேன். அப்போ அழ விடாமல் பார்த்துக்கணுன்னா அப்பா கிட்ட சாரி கேளு ஜேகே. ஐயோ, தூங்குடி. ஜேகே தூங்கி 10 நிமிஷம் ஆச்சு. தூங்கு அப்படின்னு க்யூட்டாக அவனும் உங்களை தூங்க வச்சுட்டு அவள் தூங்காமல் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நினச்சி கூட பார்க்கலடி. என் பக்கத்தில் இந்த டயத்தில் நீ இருப்பேன்னு. ஏதோ நீ எனக்கு கிடையவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் கிடச்சிட்டல்லடி, கிடச்சிட்ட. இப்போ நீ என் பக்கத்தில் என்னை கட்டி பிடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குறடி. ஆனால் என்ன உனக்குள்ள ஒரே ஏக்கம், அது மட்டும்தானே? பார்க்கலாம். அந்த ஏக்கத்தையும் கூடிய சீக்கிரம் சரி பண்ணுறேன் நான் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு அவன் நெத்தியில் போயிட்டு அந்த குங்குமம் நான் வச்சு விடும்போது உன் நெத்தி இன்னும் அழகாக இருக்குடி. இப்போ நீ முழுசாக என்னோட வேலை ஆகிட்டல்ல. இனிமேல் எனது மட்டும்தான்டி, வேறு யாரும் கிடையாது. ஜான்ஸ் பொண்டாட்டி செமையாரியில் ஒயனினுமே ஜான் ஜங்குக்ஸ் பொண்டாட்டி அப்படின்னு சிரிச்சுட்டு செம்ம குஷியாகிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். மிட் நைட் ஒரு 12:30 இருக்கும். தலைவனுக்கு வேலையை காட்டுது. ஜங்குகா கீழே நான் வேறு அடங்க மாட்டுறானேடா. ஐயோ, வேறு மல்லிப்பூலாம் வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துறியா? எனக்கு வேறு அங்கங்கே ஏதோ பண்ணுதே அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கான். அப்போ நீங்கள் அவன் நெளிகிறத பார்த்துட்டு
லைட்டாக முழிச்சிட்டு, ஜேகே என்னாச்சு? ஆ அனிலாயன், நீ எதுடி எழுந்த? நீ படு நீ தூங்கு. இல்லை என்ன வயிறு எதுவும் வலிக்குதா? எதுக்கும் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்க? இல்லாடி ஒன்றும் இல்லை. என்னம்மா ஆச்சு? அப்படி நீங்களும் அவனோட ஃபேஸை கப் பண்ணுறீங்க. அப்போ அவன், ஏய் ஹார்மோன்ஸ் வேலையை காட்டுதி, என்ன கீழே பாரு அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் கீழே பார்க்குறீங்க. அப்படி ஹார்மோன்ஸ் வேலை காட்டுதில்ல, அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டேன்னா அடுத்த செகண்டே ஜேகே நான் முழுசாக தந்துடுறேன். இப்போ கிடையாதாடி? கிடையவே கிடையாது. ஐயோ இந்த பையன் பாவம், எனக்கு புரியுது. இது நார்மலாக பார்த்தாலே என் மேலே ஒரு மாதிரி பார்த்துட்டு பாயிரத்துக்கு வரும். ஆனால் இப்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி சாரிலாம் கட்டி தர, நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு, அவன் வச்சு விட்ட குங்குமம், அவன் கட்டி விட்ட தாலி எல்லாமே முழுசாக அவனோடையது. ஆனால் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. அப்படிங்கும்போது அவனுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும்னு புரியுது. ஆனால் இவன் பண்ணது தப்பு தானே. ஜேகே ஏய் எதுவும் பேசாதான், நான் வெளில போகிறேன் அப்படின்னு அவனும் எதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவான்னு சொல்லிட்டு அவனே எழுந்துட்டு அப்படியே வெளில போயிட்டு சோஃபாவில் படுத்துக்கிறான். அப்போ அவங்க அப்பா அப்படியே ஆப்போசிட் சோஃபாவில் படுத்துருந்துட்டு வந்து படுக்கிறான் பாரு. பொண்டாடி கூட பற்றி விட்டுருப்பா. அதான் அவர் வந்து பார்த்தாரு, யாரும் அம்மா கூட ரொமான்ஸ் பண்ணுறதை விட்டு ஹாலில் என்ன தனியாக சிங்கிள் சோலோ சாங் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை வெறுப்பேற்றி விட்டு அவனும் வந்து படுக்கிறான். வாய்ப்புக்கு ஒன்றும் குறைச்சலை இல்லை அப்படின்னு அவரும் முணங்கிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அச்சோ பாவம் தனியாக போயிட்டு தூங்குறான். பையன் நீ பண்ணுறது கரெக்டு தான். இன்னும் கொஞ்ச நாள் 2 ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றேன். அது மாதிரியே நடக்கும். அது வரைக்கும் இதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்களும் வந்து பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். பெயினாக இருக்கும்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாத டைம்லலாம் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு. இது எவ்வளோ பெயினை தான் அனுபவிக்குதுன்னு நானே பார்க்குறேன். நாளைக்கு எழுந்ததும் ஃபஸ்ட்டாக சிகரெட் இந்த தண்ணிலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா மறக்கிறதுக்கு தானே அது பண்ணால். இப்போ நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல, அதெல்லாம் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்டு அப்படியே தூங்க போய்ட்றீங்க. அப்படியே காலையிலே ஆகுது. இப்போது நீ இந்த வீட்டோட மருமக, அப்போ என்ன பண்ணணும்? எழுந்து போயிட்டு அழகாக டீ காஃபி எல்லாம் போட்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு எழுந்துட்டு போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஆல்ரெடி ஜங்கு கூட அம்மா அப்படியே கிச்சனில் நிற்கிறாங்க. ஆண்டி எனக்கு இவங்களை பார்த்தா வேற ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. குட் மார்னிங் ஆண்டி. வாமா, என்ன என் பிள்ளைய வெளியே படிக்க வச்சிட்டியா? அதெல்லாம் இல்லை ஆண்டி. புரியுதுமா, உனக்குள்ளது உனக்கு, என்ன பண்ணுறது, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ போம்மா, போய் படுத்துக்கோ. இல்லை ஆண்டி அப்படின்னு நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே காஃபி போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டி என்னம்மா, ஜேகே அப்பாவும் ஜேகேவும் ஏன் எப்படி இருக்காங்க? ஒழுங்காக பேசிக்க மாட்டாங்களா? அவங்க 2 பேரும் சின்னதுலேருந்தே அப்படி தான். அவனுக்கு ரொம்ப கோபம் வரும், அது இவருக்கு பிடிக்காது. நான் மாற்றி காட்டுறேன் ஆண்டி, நான் கண்டிப்பாக மாற்றி காட்டுறேன். நீ வந்ததும் பொட்டிப்பா மட்டும் அடங்கிடுவான், நீ மாற்றிடுவ, எனக்கு தெரியும். சரிம்மா, போயிட்டு ரெடி ஆகு, அவங்க வீட்டுக்கு போகணும்ல, எல்லோரும் சேர்ந்து தான் வரும். ஆண்டி அது வந்து என்னம்மா, உங்கள் அப்பா எங்களை ஏதாச்சும் திட்டிடுவாருன்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, என் புள்ள ஆசைப்பட்டுட்டான், நான் வாங்கிக்கிறேன். சாரி ஆண்டி. இதில் என்னம்மா சாரி கேட்க வேண்டியது இருக்குது, நீ போ அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக பேசி அனுப்புகிறாங்க. அப்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியில். ஆனால் இந்த ஜேகே பையனுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டுது. இன்னும் சோஃபாவில் வந்து எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க. ஜேகேயோட அப்பா ஆல்ரெடி எழுந்து போயிருப்பார். ஜேகே எழுந்துக்கடா, ரெடி ஆகணும்ல, உன் மாமனார் வீட்டுக்கு போகணும்ல. இங்கே தொடுறி, இங்கே தாண்டி வலியுது, அங்கே ஒரு முத்தம் கொடுறி அப்படின்னு புலம்பிட்டு அவங்களை தூக்கி அப்படியே மேலே போட்டுடுறான். ஜேகே என்னடா பண்ணுற, இது ஹாலு பெட்ரூம் இல்லை அப்படின்னு அவன் நெஞ்சு தட்டி அப்படியே எழுப்புறீங்க. அப்போ அவனும் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு, வாட் அ வியூ, காலங்காத்தாலே பொண்டாட்டி ஃபேஸ் அப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு வர எவனுக்கிட்டே கிடைக்கும்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா புருஷனும் தான் பொண்டாட்டியோட ஃபேஸை க்ளோஸ்அப்பில் தான் பார்ப்பாங்க. எழுந்துடுறா, ஒரே ஒரு மார்னிங் கிஸ்டி கூட பார்க்கலாம். ஜேகே அடம் பிடிக்காத, அடி ஒரே விடுமா, கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன நீங்களும் சரி எழுந்துருவா, கிளம்பணும், கண்டிப்பாக வரணும் மாடி, உங்கள் அம்மா வராங்க வீடு அப்படின்னு எழுந்து போயிட்டு ரூமில் அப்படியே குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஜேகே
குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு நீங்களும் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. ஏய் ஹேர் ட்ரை பண்ணி விடட்டாடி. வேணாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் ஜேகே. ம் சரி நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன சாரி பிடிக்குதோ அதை கட்டிக்கோ. ம் நான் தான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. எதையும் எடுத்துகிட்டு வர விட்டியா நீனு? ம் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் சாரீஸை காட்டுறான். டேய் இந்த வயலட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதை கட்டிக்கோடி. அதை கட்டிட்டு ரெடியாரு. புருஷன் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு உனக்கு கூப்பிட்டு போகிறேன். அத்தையும் வருவாங்க, நீ இப்போ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு உங்களையும் க்யூட்டாக ரெடியாக சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ எப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிட்டு இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா அம்மாவோட வீட்டு வாசலில் வந்து இறங்குறீங்க. ஐயோ அத்தை என்னம்மா? நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு அம்மா அப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் டக்குன்னு ஓடி வந்து வயன் என்னம்மா எப்படி இருக்க? அப்போ ஜேக்கியோட அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என் பையன் அப்படி பண்ணதுக்கு. டே ஜேகே சாரி சொல்கிறா. அம்மா நான்லாம் சொல்ல முடியாதும்மா. ஜேகே அப்பா கிட்ட சாரி கேளு. ஏய் நான்லாம் கேட்க முடியாதுடி, நீ இரு என்ன. அடங்கவே அடங்காது. அப்பா உள்ளே வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகேவும் ஏய் அண்ணா அவர் உள்ளே கூப்பிடவே இல்லைடி, நான் அப்படி வர முடியும்? ஜேகே அடம் பிடிக்காது ஜேகே. என்னம்மா? அப்பா அவர் இருக்கார், உள்ளே வர சொல்லுமா. ஏடி உள்ளே வர சொல்லுமாண்ணா? வாங்க மாப்பிள்ள அப்படி கூப்பிடணும்ல. அப்போ ஏன்னா அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உள்ளே வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு அவர் பாட்டில் போகிறாரு. என்னடி உங்கள் அப்பா சொன்னதுமே கேட்டுட்டா? எங்கள் பாரு ஜேகே, எங்கள் அப்பா கூட கேட்குறாருல, நீ அது கூட பண்ண மாட்டுற. என்ன கேட்குறேன்? அங்கிள் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுண்டா. முடியாதி, நான் பண்ணுவேன். கிஸ் அடிச்சுட்டுறேன் போத சைடு அப்படின்னு பற்றி விட்டுடுறான். அடங்கவே மாட்டானா. அப்போ நீங்களும் உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்பா அது ஏதேதோ எப்படியோ நடந்து போயிடுச்சு, ஆனால் ஒரு உண்மையை சொல்லணுன்னா அந்த வீட்டில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா. அப்போ ஜேகேயோட அப்பா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிவன் ஒரு தருதலை தான், ஆனால் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணை நீங்கள் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. யோ என்ன பேசிட்டுருங்க? டே ஜேகே அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அவன் என் பொண்டாட்டி இங்கே வச்சுக்க சொல்கிறாரு. நான் தான் வேலைக்கு நாள்லேருந்து போயிடுவேன்ல, அப்புறம் என்ன? வாயின் அதெல்லாம் வேணாம் ஆண்டி, உங்கள் பொண்ணை நான் நல்லாவே பார்த்துக்குவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டப்படுத்திட்டு அப்படிலாம் இல்லை. வாயின் என் கூட இருக்க உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காடி? அப்படிலாம் இல்லை ஜேகே, சொல்லப்போனால் ஆண்டி என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்கப்பா, ரொம்ப நல்லா அவங்க பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிறாங்க. அப்போ ஜேகேயோட அம்மாவும் நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் பொண்ணை கரெக்டான வழியில் நீங்கள் வளர்த்துருக்கீங்க, ஆனால் இவன் தான் ரொம்ப போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கவும் ஜேகேயோட அம்மாவும் சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, ஷனங்க நம்ம பொண்ணுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். சரிம்மா வயன் அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு நேற்று நடந்தது எதுவும் இல்லைம்மா, நேற்று எதுவுமே நடக்கலை எங்களுக்குள்ள, நாங்கள் இப்போவும் அப்படி தான் இருக்கோம். ஏண்டி? இல்லைம்மா அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. சரி வா, நேற்று நான் கல்யாணத்தில் ஃபுட்டே சாப்பிட்லாமா, அதுக்குள்ளே அவனை இழுத்துட்டு போயிட்டான், நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு ஏதாச்சும் சமைச்சு கூட அப்படின்னு கேட்டு உங்கள் அம்மா கையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஜேகேவா மாப்பிள்ள நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா அப்பாவையும் க்யூட்டாக சம்மந்தின்னு கூப்பிடாம அப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் போயிட்டு இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம், பொண்ணை விடுறதுக்கு தான் வந்தோம். அப்போ ஜேகேயோட அப்பா இங்கே பாருங்கள், நீங்களும் பெரிய மனுஷர், நானும் பெரிய மனுஷர் தான், என் பிள்ளை நல்லா வந்தான், கோவம் மட்டும் ரொம்ப வரும், இப்படி பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரும் பர்சனலாக கேட்டுட்டு உங்கள் பொண்ணை 2 நாள் வீட்டில் தானே இருப்பா, அப்புறமா நாங்களே வந்து கூப்பிட்டு போயிடுறோம், உங்கள் மகளை நாங்கள் எங்கள் மக மாதிரி தான் பார்த்துக்குவோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. ஜேகேக்கு தான் அவங்க அப்பாவோட அன்பு புரிய மாட்டுது. பட் அவங்க அப்பா ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போ விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம். என்னம்மா ஆண்டி தனியாகவா இருக்க போகிறீங்க?
இதுக்கு முன்னாடியும் அப்படி தானம்மா இருந்தேன். இல்லை ஜேகே இப்போ என் கூட இருக்கான்ல, நான் 2 நாள் இல்லை 1 நாளே வந்துடட்டா? இல்லைம்மா, நீ 2 நாள் கழிச்சு நாங்களே உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறோம். ம் சரி ஆண்டி, பாய் அப்படின்னு க்யூட்டாக கட்டி பிடிச்சிட்டு அழகாக உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜேகே எப்படி வாசல்லே நிற்கிறான். என்னடி என் அம்மா கட்டி பிடிச்சிட்ருக்க, நீ அண்ணாலடி கட்டி பிடிச்சிட்டு நீங்கணும், வா வா கட்டி பிடிச்சிக்கலாம். ஜேகே தள்ளி போடா அப்படின்னு உள்ளே போயிடுறீங்க. போயிட்டு அப்படியே ஃபுல்லாக உங்கள் அப்பா அம்மா கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் பாட்டி கூடயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பாட்டிலாம் உங்களை நல்லா போட்டு நல்லா ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னடி பிள்ளை, நேற்று உன் புருஷன் கூட பாட்டி வாயிலே அடிப்பேன், பாட்டி மாதிரியா பேசுகிற நீனு? என்ன பிள்ளை, கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? என்ன எதுவும் நடக்கலை, அவன்கிட்ட அப்பா கிட்ட சாரி கேளு, அப்போ தான் நமக்குள்ளே அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஐயையோ, பசங்க அதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப வீரமாக இருப்பானுங்க பிள்ளை, நீ அப்படிலாம் அடக்கி வைக்க முடியாது. நைட்டே தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சாரி கேட்குறதுல என்ன பாட்டி ஆயிரப்போகுது? கேட்கட்டும், சாரி கேட்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். நீயும் நல்லா நல்லா பிடிவாதமாக தான் இருக்க. அப்படி தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட எப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, எப்படியே நைட் டைம் ஆகுது. ஜேகே நீங்கள் ரூமில் போய் தூங்கிக்கோங்க. ஏய் நீ எங்கே போகிற? நான் பாட்டி கூட தூங்க போகிறேன். பாட்டி கூட தூங்க போறியா? அதெல்லாம் என்னால் முடியாதுடி. என்ன முடியாது? என்ன முடியாது உனக்கு? கட்டி பிடிச்சிட்டாலும் தூங்கணும் இல்லடி. சரி பண்ணக்கூடாதுன்ட்ட. அப்போ நீ கேட்கவே கூடாது எங்கள் அப்பா கிட்ட சாரின்னு முடிவாக இருக்க. அப்படி தானே ஜேகே? ஐயோ அயன் வெறியாக்காதடி. என்ன வெறியாக்குற? நீ தான் என்ன டென்ஷன் ஆக்குற. அப்பா கிட்ட சாரி கேட்க மாட்டேன் அப்படி தானே? நீ போ, இந்த பெட்ஷீட் ஷேர் ரூமில் போய் படுத்துக்கோ, நான் பாட்டி கூட பாட்டி ரூமில் படுத்துக்கிறேன். சரி போ, உன் பின்னாடி வந்து அழிஞ்சிட்டு தெரிவாங்களா? போடி போ, எட்டு படம் பார்த்துட்டு நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவனும் உள்ளே போய் கதவை சத்துடுறான். அவங்களுக்கும் சிரிப்பு தாங்கலை. அதுவாக போய் அடிச்சுக்குமா? ஐயோ, இதை வச்சுட்டு குழந்தை தான், இது பார்க்க தான் அப்படி ரகடாக தெரியுது, ஆனால் சரியான குழந்தை இது அப்படி நீங்களும் சிரிச்சிட்டு போய் பாட்டி பக்கத்தில் படுக்கிறீங்க. ஏன் புள்ள, உன் புருஷன் பாவம் இல்லையா? பாவம் தான் பாட்டி அவர். இருந்தாலும் அப்பா கிட்ட சாரி கேட்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஏண்டி பிள்ளை, உங்கள் அப்பாவே விட்டுட்டார்ல? இல்லை, அப்பாவும் ஜேக்கியும் இன்னும் ஒழுங்காக பேசிக்கவே இல்லை பாட்டி. 2 பேரும் எப்போ நல்லா பேசுகிறாங்கன்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணும்ல. எனக்கு அப்பாவும் முக்கியம், ஜேக்கியும் முக்கியம்தான். கல்யாணம் பண்ணியாச்சு, இனி அப்பாவுக்கும் நான் பார்க்க வேண்டியது பார்க்கணும்ல. அப்பாவை டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தினா என்ன பிள்ளை? பாட்டி மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டேஸ்மே அப்படியே எதுவுமே பண்ணாமல் தான் இருக்கான். சாரி கூட கேட்காம. அண்ட் நீங்களும் பக்கத்தில் போய் படுக்கவே இல்லை. இந்த 2 நாள் நீங்களும் பேரண்ட்ஸ் கூட இருந்துட்டு அவன் கொஞ்சம் கூட உங்களை தொடுறதுக்கான ஒரு சான்ஸ் கூட இல்லை. இப்படியே போகுது. அப்போது இன்னைக்கு 3rd டே. அப்போ கிளம்பணும். அப்போ காலைல ஜங்குக்கு அப்படியே உள்ளே வர்றான் வெளியில் போயிட்டு. அப்போ கரெக்டாக அவங்களோட அப்பாவும் அப்படியே வெளியில் வர்றாரு. என்ன இந்த சைடு போகிறேன், இந்த சைடு வர்றாரு. மாக்ஸே. அப்போ அவர் காதலே கேட்கல. சொட்டை காதில் கேட்குதா பாரு அப்படிங்கவும் அவர் திரும்பிட்டு, என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ளைலாம் மரியாதையாக கூப்பிடுறா? இல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் மேலே உள்ள கோவத்தில் என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. ஐயோ, உங்கள் மேலே எனக்கும் உங்கள் பொண்ணெலாம் நல்லா ராணி மாதிரி இருப்பா. அதுவும் எங்கள் வீட்டில் சும்மா ஜம்முன்னு இருப்பா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? அது எப்படி நான் சாரி சொல்லுவேன்? அப்போ நீங்கள் அப்பா கிட்ட பேசிட்டானா? சாரி சொல்லிட்டானா? ஜேகே சாரி சொல்லிட்டியா? அசிங்கமாக கேட்டுருவேன். சாரிலாம் கேட்க முடியாதுடி அப்படின்னு கண்ணாலே கன்வே பண்ணுறான். அப்படியே ஜேகே, இனி 1 வருஷம் இல்லை 2-3 வருஷம் ஆனாலும் நமக்குள்ளே எதுவும் நடக்காது. நீ உன் குழந்தைய தூக்கி கையில் கொஞ்சம் முடியாது. ரெடி ஆகிக்கோ அப்படின்னு மறுபடியும் ஜேகே வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு அப்படி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் செம்மையாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்போ வாட்சி வந்து கேட்டுருவான்னு பார்த்தா தான் இப்போயும் கேட்கல. அப்பா கிட்ட பேசுகிறான். என்னத்தை பேசி வச்சானோ? அப்பாவை திட்டிருப்பானா? ஏதாச்சும் மரியாதை இல்லாமல்? ஐயோ, இவனுங்க பாண்டிங் எப்போ தான் நல்லாக்குமோ அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்டே, ஜேகே போகலாமா அப்படின்னு ஜேகேயோட அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போனதும் அந்த ரிச்சுவல்ஸ் படி நீங்களும் அப்படியே அழுதுட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க.
ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் படி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்து விட்டு நல்லபடியாக அனுப்பி விடுறாங்க. ஓகேடா. ஸோ இன்னும் 2 பார்ட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் க்யூட்டாக அப்படி கொண்டு போயிடலாம். ஐ ஹோப் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இதை விட நல்லா கொடுக்குறேன்டா. ஓகே, இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.